தோல்வி மேல் தோல்வி, அதிமுக அழிய போகிறது. எதிர்க்கட்சி அந்தஸ்தே கிட்டத்தட்ட இழந்துட்டாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணிப்பதா சொல்லியிருந்தாங்க. விக்கிரவாண்டி தேர்தல் அண்ணாமலைக்கு பயந்து சிறியாரா போயிட்டார். அதனால எடப்பாடியை வரலாறு மன்னிக்காது, ஜெயலலிதா ஆவி மன்னிக்காது. மோடியா லேடியா சொல்லிச்சா தம்மா? எடப்பாடியிட ரெட்டையில இருக்கு. ரெட்டையில யார்கிட்ட இருக்குதோ அவர்கிட்ட தான் கட்சி இருக்கும். சசிகலாட்ட என்ன இருக்கு? பலாப்பழம் இருக்கு, குக்கர் இருக்கு. குக்கருக்குள்ள பலாப்பழத்தை போட்டு அவிச்சு சாப்பிட வேண்டியதுதான். எடப்பாடி இல்ல இன்னொரு கட்பாடி வந்தாலும் அதிமுக இருக்கும். சசிகலா ரீஎன்ட்ரி, நான் வரேன் திரும்பி வரேன், 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும். 234 தொகுதிகள்லையும் சசிகலா பெட்டியை வாங்கி கொண்டு தான் சீட்டு கொடுப்பார். டிடிவி அதிமுக விட்டு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். சசிகலா அந்த கட்சியில சேரல, அதிமுக தான் வேணும்னு நிக்குது. இந்த பஞ்சாயத்து எங்க போகுதுன்னா அண்ணாமலை மூலம் அமித்ஷாட்ட போகுது. எப்படியாவது இந்த கட்சியை எனக்கு ஒரு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க சொல்லுங்க. இப்போ சசிகலாவுடைய ரீஎன்ட்ரிக்கு பின்னாடி இருக்கிறது பாஜக. அண்ணாமலை பலமுறை சசிகலாவையும் டிடிவியும் ஓபிசியும் பிஜேபிக்குள் இணைத்துக் கொள்ள சொல்லித்தான் இவ்வளவு சண்டை. எடப்பாடி கூட கூட்டணி முறிவுக்கு காரணமே அதுதான். பிஜேபியினுடைய மைண்ட் வாய்ஸ் தான் சசிகலா பேசும். சசிகலா அதிகமாக ஜெயலலிதாவையோ ஜெயலலிதாவுடைய படத்தையோ ஆவியோ நம்புவதில்லை. அண்ணாமலை அமித்ஷா மோடியை தான் அந்த அம்மா நம்புது. எடப்பாடியை ஒரு வழி பண்ணாம விட மாட்டோம். இதுதான் பாஜகவுடைய திட்டம். பாஜக சசிகலாவை ஏவி விடுது. சசிகலா முதலமைச்சர் ஆகக்கூடாது. இதுதான் பிஜேபியினுடைய கொள்கை. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். அதிமுகவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் கடந்த 10-9 தேர்தல்களாக இருந்தது. தோல்வி மேல் தோல்வி, அதிமுக அழிய போகிறது. எதிர்க்கட்சி அந்தஸ்தே கிட்டத்தட்ட இழந்துட்டாங்க. அவ்வளோதான், தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய சாம்ராஜ்யம் சரிந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி தேர்தல் முடிவுகள் இருந்தது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணிப்பதாக சொல்லியிருந்தாங்க. இன்னொரு புறம் இப்போ பார்த்தா சசிகலா ரீஎன்ட்ரி, நான் வரேன் திரும்பி வரேன், 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும், ஜெயலலிதா அவரோட ஆட்சியோட ஆசையோடு நான் வரேன் ஆட்சிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதிமுக யார் பக்கம் தான் போகும்? இப்போ தொண்டர்களே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிறாங்கல்ல, சசிகலா வர்றாங்க, இபிஎஸ் ஓபிஎஸ்ன்ட்டு. இப்போ முதல்ல அந்த சசிகலாவுடைய ரீஎன்ட்ரி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? சசிகலாவை பொறுத்தவரை அதிமுகவிலிருந்து தூக்கி துடைத்து எரியப்பட்டவர். நீங்கள் பரப்பன அக்ரஹாரம் சிறைக்கு போவதற்கு முன்பு நிலைமை வேறு, சிறையிலிருந்து மீண்டு வந்த பிறகு இன்று நிலைமை வேறு. உண்மையாகவே சசிகலாவுக்கு அதிகாரம் இருக்குது, சசிகலா அதிமுகவை கைப்பற்ற முடியும்னா பரப்பன அக்ரஹாரத்தில் வந்த பிறகு அத்தனை எம்எல்ஏக்களும் சசிகலா தலைமையில் அணிதிரண்டிருக்கணும். வரவேற்பதற்கு கூட ஒரு ஆள் இல்லை. ஏன் என்ன காரணம்னா 234 தொகுதிகள்லையும் சசிகலா பெட்டியை வாங்கி கொண்டு தான் சீட்டு கொடுப்பார், பெட்டியை வாங்கி கொண்டு தான் பதவி கொடுப்பார். அதனால் பெட்டி யார் கொடுக்குறார்களோ, யார் கொடுப்பார்களோ, யாருக்கு இவர்கள் கொடுத்தார்களோ அவர்கள்ட்ட போய் செட்டில் ஆகிட்டாங்க. இதுதான் எடப்பாடி வசம் இந்த கட்சி வந்தது. அப்போது சசிகலா பின்னாடி ஒன்றுமே இல்லை, டிடிவி பின்னாடி ஒன்றும் இல்லை. டிடிவி அதிமுக விட்டு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு. அப்போது சசிகலா அந்த கட்சியில் சேரல, அதிமுக தான் வேணும்னு நிற்கிது. இந்த பஞ்சாயத்து எங்கே போகுதுன்னா அண்ணாமலை மூலம் அமித்ஷாட்ட போகுது. எப்படியாவது இந்த கட்சியை எனக்கு ஒரு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க சொல்லுங்க. சசிகலா இன்று வரை அண்ணாமலை அமித்ஷாவினுடைய பதிலுக்கு காத்திருக்கிறார். இப்போ அமித்ஷாவும் அண்ணாமலையும் எடப்பாடி அமித்ஷாவிடமும் அண்ணாமலை முறுக்கி கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் வெளியேறிய பிறகு அண்ணாமலையும் அமித்ஷாவும் சசிகலாவை வேலை வாங்குகிறார்கள். அதிமுக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்சி தலைவர்கள் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, இத்தனை ப்ளஸ்ஸு அண்ணாமலை. இப்போ சசிகலாவுடைய ரீஎன்ட்ரிக்கு பின்னாடி இருக்கிறது பாஜக அப்படின்னு சொல்கிறீங்க? பாஜக தான் இயக்குது, அண்ணாமலை அமித்ஷா தான் இயக்குறாங்க. அண்ணாமலை பலமுறை சசிகலாவையும் டிடிவியும் ஓபிசியும் பிஜேபிக்குள் இணைத்துக் கொள்ள சொல்லித்தான் இவ்வளவு சண்டை. எடப்பாடி கூட கூட்டணி முறிவுக்கு காரணமே அதுதான். எங்கள் கூட்டணி நான் முடிவு பண்ண, நீ முடிவு பண்ணாத,
அண்ணாமலை முடிவு பண்ணக்கூடாது. எடப்பாடியுடைய டிமாண்டே அதுதான். ஆனால் அண்ணாமலை சசிகலாவை இணைத்துக்கொள்ளு, டிடிவி இணைத்துக்கொள்ளு, ஓபிஎஸையும் இணைத்துக்கொள், அப்போ தான் ஒன்றுபட்ட அதிமுக. இது அமித்ஷா வாயால் வருது, மோடி வாயால் வருது. இதுக்கு துவா அண்ணாமலை தான். அண்ணாமலை சிறப்பாக கவனிக்கப்பட்டு விட்டார். யாரால்? சசிகலாவால். டெல்லி அதிகாரத்தை வைத்து கொண்டு இருக்கிற உங்களால் தான் என்னை மீண்டு அதிமுகவில் இணைக்க முடியும். அந்த சாவி கொடுத்தா இருக்குது. அதனால் சசிகலா அதிகமாக ஜெயலலிதாவுடைய படத்தையோ ஆவியோ நம்புவதில்லை. அண்ணாமலை, அமித்ஷா, மோடியை தான் அந்த அம்மா நம்புது. இவர்களால் தான் மீண்டும் என்னை உள்ளே சேர்த்த முடியும். ஆனால் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? சசிகலா உள்ளே வந்தால் எடப்பாடி வெளியேற வேண்டி வந்துடும். இந்த அம்மா முன்வாசல் வழி வந்தால் எடப்பாடி பின்வாசல் வழி வெளியே போயிடும். கட்சியை தான் கட்டுக்குள்ள கொண்டு அப்போ ஒருபோதும் உள்ள விடக்கூடாது, எந்த காலத்தையும் விடக்கூடாது. அப்படி விட்டுறதா இருந்தால் எடப்பாடி வெளியேறுவதை தவிர வழியே இல்லை. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய யதார்த்தம். நீங்கள் ஆரம்பத்தில் என்ன நடந்ததுன்னா, சசிகலா எடப்பாடியை முதலமைச்சராக தற்காலிகமாக எடுத்தவுடன் டிடிவி தினகரன் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா 10 வருஷம் எங்கே போனார் டிடிவி தினகரன்? ஒரு கேள்வி கேட்பாங்க எம்எல்ஏக்கள் பூரா. 10 வருட காலம் அரசியல் அஞ்ஞானவாசம் போயிட்டார். அரசியலில் அவரே இல்லை. 10 வருஷம் தவம் பண்ண போயிட்டார் பாண்டிச்சேரி பக்கம். அப்போது நேரடியாகவே தினகரனுக்கு ஆட்சி மாற்றம் பண்ண முடியாது. அதனால தான் ஓபிஎஸ் நம்பிக்கைக்குரிய ஆள் அல்ல. அதனால தான் எடப்பாடியை சசிகலா தேர்ந்தெடுத்து நீங்கள் எம்எல்ஏகிட்ட கையெழுத்து வாங்கும்போது எடப்பாடினா ஒரு பாதி பேர் போட்டுக்க மாட்டான். நான் தாயே முதலமைச்சராக போகிறேன், இப்படி தான் சசிகலா அனைவரும் கையெழுத்து வாங்கினார். கையெழுத்து வாங்கி உடனடியாக சசிகலா முதலமைச்சர் நாற்காலிக்கு போவதற்கு நீங்கள் ஜெயலலிதா பதவியேற்ற சென்னை பல்கலைக்கழக அந்த வளாகம் அரங்கு குளிரூட்டப்பட்டது. பட்டியல் கவர்னர்ட்டு போயிடுச்சு. அப்போ கவர்னராக இருந்தவர் வித்யாசாகர். பட்டியல் போய் நாளைக்கு பதவியேற்க வேண்டிய சசிகலா தான் முதலமைச்சர். இந்த நிலை வந்த பிறகு பிஜேபி தரப்பில், ஆளுநர் தரப்பில் பிஜேபி சொல்லி ஆளுநர் ஒரு நாள் அவகாசம் கேட்குறாரு. ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கன்னு. அடுத்த நாள் கிளம்பி எங்கே போயிடுறாரு? அவர் மகாராஷ்டிரா பொறுப்பு ஆளுநர், மகாராஷ்டிரா போயிடுறாரு. போன பிறகு இந்த பதவியேற்க முடியல. இந்த நேரத்தில் வழக்கு தீர்ப்பு வருது. பரப்பன அக்ரஹாரத்தில் சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் அடைக்கப்படுகிற பொழுது எடப்பாடியிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறார். எடப்பாடியிடம் ஒப்படைக்கிறாரு. அப்போ இந்த அமைச்சர் பட்டியல் ஆளுநர் மாளிகைக்கு போகும்போது ஓபிஎஸ் பேரே இல்லை. ஓபிஎஸ் பேர் இல்லை என்பதை அறிந்து கொண்ட சசிகலா முதலமைச்சர் ஆகக்கூடாது. தான் பிஜேபியினுடைய கொள்கை. ஆளுநர் மாளிகையில் ஓபிஎஸ் பேர் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட குருமூர்த்தி நேரடியாக ஆள் அனுப்புகிறார் ஓபிஎஸ் கிட்ட. பேர் இல்லை, நீ உடனே போய் ஜெயலலிதாவுடைய சமாதியில் தர்ம யுத்தம் ஆரம்பிக்கிறாரு. உடையுது அதிமுக. பின்னணியிலிருந்து இயக்குபவர் யார்? குருமூர்த்தி. ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல புள்ள. ஜெயலலிதா சசிகலா என்றைக்கு சங்கராச்சாரியை பிடிச்சி நீங்கள் காஞ்சிபுரம் லாக்கப்பில் கஞ்சா குடிக்கிறதுக்கு பக்கத்தில் படுக்க வச்சாங்களோ அன்னைக்கே ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் சசிகலாவையும் ஜெயலலிதாவையும் ஒழிச்சு கட்டணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை நிலை. 3 பிரதமர்கள் சசிகலாவிட்ட கெஞ்சினாங்க. 2 முன்னாள் இந்நாள் ஜனாதிபதிகள் 5 பேர் கெஞ்சினாங்க. அப்துல் கலாம், கரண்ட் பிரசிடெண்ட்டு ஜெயலலிதாவிட்ட தயவுசெய்து சங்கராச்சாரிய உள்ளே போடாதீங்க. முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன், 3 முன்னாள் இந்நாள் பிரதமர்கள், அப்போ பிரதமராக இருந்த மன்மோகன் சிங், தேவகவுடா, வாஜ்பாய், இத்தனை பேர் ஜெயலலிதா கெஞ்சுறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சக்திவேல் என்ற ஒரு தலித் அதிகாரியை கையை பிடிச்சி தூக்கி கொண்டு வந்து அவரை சென்னை கொண்டு வந்தாங்க. இந்த கோபம் சசிகலா மீது இன்னைக்கு இருக்குது. ஆனால் சசிகலா, நான் உங்களோட அடிமையாக இருக்கேன், நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்குறேன், என்னை எப்படியாவது
அதிமுக துணை பொதுச் செயலாளர் இல்லை பொதுச் செயலாளர் ஏதாவது ஒரு பதவி வாங்கி கொடுங்க. அதிமுக விழுந்து நான் வெளியேறிய இனி நான் என்னுடைய இறுதி காலம் அதிமுகவோட தான் இருக்கணும். அதாவது இப்போ பாஜகவுக்கு நான் அடிமையாக கூட இருப்பேன், ஆனால் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் தான் இருக்கு. இந்த டீலிங்க பல பொட்டிகளை அண்ணாமலையோட கைமாறி இருக்கு. அண்ணாமலை பிஜேபியினுடைய வளர்ச்சியை விட சசிகலாவை எப்படியே உள்ள சேர்த்து விடணும். ஏன்னா சசிகலா பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு எந்த நிலைக்கு இறங்கி வருவதும் தயார். எடப்பாடி இப்போ இறங்கி வர மாட்டேங்கிறார். இப்போ இதுதான் அரசியல். இந்த அரசியலில் இறுதி கட்டம் இது. எடப்பாடி பிஜேபியோடு தேனியில் போய் முடித்து கொண்டு வெளியேறிட்டார். வெளியேறிய பிறகு பிஜேபி தலைமை என்ன நினைக்குதுன்னா, எடப்பாடி பெரிய துரோகி. எடப்பாடியை பிஜேபி ஒன்று சேர்ந்துருந்தா ஒரு 25 சீட்டு கிடைச்சிருக்கோம். பல்டி குமார்கிட்ட வெங்கைய சந்திரபாபு நாயுடு போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அடிமைட்டிருந்து வருவதை விட அதிகாரம் பண்ணுவிட்டு வருவது எவ்வளோ கஷ்டம். பிஜேபி அதிமுக இருந்தால் ஒரு நிதிஷ்குமாரும் ஒரு சந்திரபாபு நாயுடும் இங்கேயே வந்திருக்கும். இதுதான் மோடிக்கு கோவம், அண்ணாமலை கோவம், அமித்ஷா கோவம், நட்டா கோவம், ஆர்எஸ்எஸ் கோவம். ஒழிக்காம விட மாட்டேன் அதிமுகவை. எங்களை அடுத்தவங்கள்ட்ட கெஞ்ச விட்டீங்க, கெஞ்ச விடுறேன். நான் உங்களை உங்கள் ரெட்டையிலே காப்பாற்றி கொடுத்தோம், கட்சி அலுவலகத்தை காப்பாற்றி கொடுத்தோம், தேர்தல் ஆணையத்தை சொல்லி ரெட்டையிலே வாங்கி கொடுத்தோம். இத்தனை உதவி பிஜேபியோட பினாமியாக இருந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம். ஆனால் நீங்கள் 26 முதலமைச்சர் ஆகணும், முஸ்லீம் வாக்கு வேணும், கிறிஸ்துவர் வாக்கு வேணும், தலித் வாக்கு வேணும், இந்த காரணத்தினால எங்களை விட்டு வெளியேறினீங்க. வெளியேறதுடைய விளைவு எங்களுக்கு டெல்லியில் 20 சீட்டு போச்சு. திமுக 20 சீட்டு இருக்கிறது போல் இந்த 2 கூட்டணி சேர்ந்திருந்தால் 20 சீட்டு கிடைச்சிருக்கோம். யார்கிட்டையும் கெஞ்ச வேண்டியதில்லை. தனி பெரும் மெஜாரிட்டியாக நாங்கள் ஆட்சி அமைச்சிருப்போம். இப்போ ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் இருக்குது, மோகன் பகாவத் உறுப்பினர் இருக்கிறாரு, காங்கிரஸ் 99 சீட்டு பெரிய பலத்தோடு ராகுல் காந்தி வந்துட்டார். இப்படி எங்களுக்கு பல முனை தாக்குதலை உருவாக்கிய இடமே தமிழ்நாடு தான். தமிழ்நாடு 40 சீட் ஜெயிச்சிருக்கு, மிருகபலமாக இருக்குது. ஆனால் எடப்பாடி எங்க கூட சேர்ந்துருந்தா நாங்கள் ஒரு 15 சீட்டாக ஜெயிச்சிருப்போம். பிஜேபி அதிமுக கூட்டணி இருந்தால் 15 சீட் ஜெயிச்சிருப்போம். ஆக எடப்பாடியை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டோம். இதுதான் பாஜகவுடைய திட்டம். பாஜக சசிகலாவை ஏவி விடுது, டிடிவி ஏவி விடுது, ஓபிஎஸ்ஐ ஏவி விடுது, அண்ணாமலையும் ஏவி விடுது. இத்தனை பேர் எடப்பாடிக்காக பெரிய பெரும் போரை தொடுத்திருக்கிறார்கள். இதுதான் எடப்பாடி பயந்து போய் விக்கிரவாண்டியில் தலதறிக்க ஓடுறார். இப்போ விக்கிரவாண்டியில் அதிமுக போட்டியிடலை அப்படிங்கிறதுக்கு பின்னணியில் இதுதான் காரணம். 65,000 ஓட்டு இந்த தேர்தலில் ஏடிஎம்கே வாங்கியிருக்கு. விக்கிரவாண்டி தொகுதியில் 72,000 தான் டிஎம்கே. 7,000 ஓட்டு தான் வித்தியாசம். 7,000 ஓட்டு எடப்பாடி வாங்க முடியாதா? கண்டிப்பாக வாங்க முடியும். ஆனால் டெல்லி அழுத்தம். பல அமைச்சர் உள்ளே போயிடுவீங்க, எடப்பாடி உள்ளே போயிடுவேன். எல்லா வழக்கு நிலுவையில் இருக்கு. நேற்று சசிகலா பேசும்பொழுது இப்போ 3 வருடமாக அமைதியாக வெறும் அவ்வப்போது அமைதி காப்போம்னு அறிக்கை விட்டவங்க நேற்று கொஞ்சம் காட்டமாக பேசியிருக்காங்க. அதிமுக ஜாதி கட்சியாக மாறிடுச்சு, ஒருத்தர் கீழே ஜெயலலிதா ஒருபோதும் அது மாதிரிலாம் பார்த்தது கிடையாது, நாங்கள் அப்படி பார்த்தது கிடையாது அப்படிங்கிற வார்த்தைகளில் தொடங்கி நிறைய வார்த்தைகள் அடுக்கடுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. எடப்பாடியை நேரடியாக தாக்குதல் பண்ணியிருக்காங்க. கொடநாடு வழக்கு என்ன ஆச்சு, முதல்வர் தேர்தல் அறிக்கையிலாம் சொல்கிறாரு அப்படிங்கிற அந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க பொழுது சசிகலா நிறைய கீவேர்டை கொடுத்துருக்காங்க. இது எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும்? இல்லை, எடப்பாடிக்கு பிஜேபியினுடைய மைண்ட் வாய்ஸ் தான் சசிகலா பேசுவது. சசிகலாவுக்கு வாய்ஸே இல்லை. பிஜேபி எதை சொல்லுகிறாரோ, எதை பேச சொல்லுகிறார்களோ அதுதான் சசிகலா பேசுது. ஒரே கோபம், எங்களை கூட்டணியில் கவுத்து விட்டீங்க, வேறு எந்த கோபம் இல்லை எடப்பாடி மேலே, அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் மோடிக்கும். இப்போ நேரடியாக பிஜேபி களத்தில் இறங்க முடியாமல் சசிகலாவை ஏவி விட்டுருக்கார்கள். சசிகலாவுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள் சில பேர் காசுக்கு
அடிபணிவான். இப்போ சசிகலாவிடம் முன்பு இருந்து அந்த செல்வாக்கு இப்போ இல்லை அப்படிங்கிறீங்களா? 1% கூட இல்லை. சசிகலாவால் சில பேரை விலைக்கு வாங்க முடியுமே தவிர, சில பேரோட மறைமுக தொடர்பு வச்சுக்க முடியுமே தவிர, பொது வெளியில் அதிமுக யாரையும் இழுக்கவே முடியாது. 66 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கான் எடப்பாடி நம்பி. 62 பேர் இப்போ எடப்பாடிட்டு இருக்காங்க. இந்த கட்சி ரெட்டையில் எங்கே இருக்கோ அது எடப்பாடி வசம் தானே. சட்ட போராட்டம்லாம் நடத்தி அவர் தானே இப்போ ஒரு எந்த ஒரு தனியா பெரும்பான்மையோட இருக்காரு. அதிமுக 23% ஓட்டை வாங்கி நிரூபிச்சிருக்காரு. அதிமுகவுடைய நிரந்தர வாக்கு எங்கேயும் போலையா. என் வாக்கு வங்கி 23 என்கிட்ட இருக்கு. 10% எங்கே உடச்சி எடுத்துகிட்டு வரணும். முஸ்லீம் 14% இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் 17%. பிஜேபியோட போனதுனால நமக்கு போச்சு. இவ்வளவு கூட்டணி அதிமுக எதிர்க்கிற பொழுது அத்தனை பிஜேபி அதிமுக தான், அத்தனை கூட்டணி திமுக இருந்தது. 21 தேர்தலில் எடப்பாடி 3% ஆட்சி இழந்தார். இல்லைன்னா எடப்பாடி சிஎம். இப்போது அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது 26 முதலமைச்சர் ஆவதற்கு இந்த 23ஓடு அதிமுக 23ஓடு இன்னும் ஒரு 10% 33 வந்தால் 26 அதிமுகவுக்கு இணையாக ஜெயிச்சிடலாம். இப்போ 26ல் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எடப்பாடி காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாம். ஆனால் சசிகலா ஒரு சைடு, இப்போ ஓபிஎஸ் ஒரு சைடு வந்து சசிகலாவோட பேச்சுவார்த்தை நடத்த போவதா ஒரு சைடு, டிடிவி ஒரு சைடு, இப்போ இங்கிட்டு பாஜக தனியாக வளருது, அண்ணாமலை அப்படின்ட்டு அவர் ஒரு கூட்டணியோட ஒரு சைடு, இப்படி எல்லா பக்கமும் தாக்குதல்கள் வருது இல்லையா? இதை எடப்பாடி எதிர்கொண்டு 26 வரைக்கும் அதிமுகவை தன்வசப்படுத்தி வச்சிருப்பாரா? இல்லை, இது எடப்பாடியே வெளியே போனாலும் தொண்டனுக்கு அதிமுக தேவை. அவன் வார்டு கவுன்சிலராக இருக்கான்ல, எதிர்கட்சிக்காரன் திமுக வார்டு கவுன்சிலராக இருப்பான். அவனுக்கு கார்னர் பண்ணுறதுக்கு, அவனை மீறி அதிகாரம் பண்ணுறதுக்கு அவனுக்கு என்ன தேவை? அரசியல் தேவை. வட்டம், மாவட்டம், ஒன்றியம், நகரம், கிளை, வட்டம், இவனுக்கு ரெட்டையில் தேவை. எடப்பாடி தேவையில்லை, ஓபிஎஸ் தேவையில்லை, சசிகலா தேவையில்லை. அதிமுக இப்போ யார் போனாலும் அந்த கட்டமைப்போடு செயல்படும். அதுக்கு இப்போ எடப்பாடி தலைமை தாங்கிறார். எடப்பாடி இல்லை, இன்னொரு கட்பாடி வந்தாலும் அதிமுக இருக்கும். எம்ஜிஆர் மறைந்த பிறகு இந்த கட்சி என்ன ஆகுமோ? இப்போ எடப்பாடி இல்லாட்டி இன்னொருத்தர் வந்தாலும் அதிமுக செயல்படும், அதில் மாற்று கருத்தில். யாரு ரெட்டையில வேணும். அந்த இரட்டையிலை தான் அந்த இடத்திற்கு சசிகலா வந்து விடுவாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும். அவ வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தேர்தல் நடத்தி, பொதுக்குழு, நிர்வாக குழு எல்லாம் நடத்தி மதுரை மாநாட்டில் அவர் முடிசூடி கொண்டார். இதே போல் ஒரு சூட்டல் நிகழ்ச்சி 66 எம்எல்ஏ, முன்னாள் மந்திரிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் சசிகலா போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? எடப்பாடியிட ரெட்டையில இருக்கு. ரெட்டையில யார்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட தான் கட்சி இருக்கும். சசிகலாட்ட என்ன இருக்கு? பலாப்பழம் இருக்கு, குக்கர் இருக்கு. குக்கருக்குள்ள பலாப்பழத்தை போட்டு அவிச்சு சாப்பிட வேண்டியதுதான். அது ஈ முச்சிட்டு இருக்கு. அதனால் ஜெயலலிதாவுடைய பலம் என்ன? இரட்டையிலை. எம்ஜிஆருடைய பலம் என்ன? இரட்டையிலை. இரட்டையில தான். நீங்கள் பேலட் பேப்பரை பார்த்தோன்னே 48 சின்னம் இருக்கும். கண்ணு தெரியாத 68 வயசு 78 வயசு வயதான கிழவர் கிழவி என்னது எதை தேடுவான்? ரெட்டலை. எங்கேயா இருக்கு ரெட்டையில? ரெட்டையிலை பார்த்தா ஒரு குத்து. இதுதான் அதிமுக அரசியல். சசிகலாவை பார்த்தா சசிகலா சின்னத்துக்கு எவனும் குத்தவும் மாட்டான், யாரும் கிழிக்கவும் மாட்டான். அப்போது அமமுகவை ஏறக்குறைய 10 வருஷமாக கட்சி நடத்துகிறாங்க, அட்ரஸே இல்லையே. அப்போ சசிகலாவுடைய வருகையும் சசிகலாவுடைய பேச்சும் ஒரு வகையில் எடப்பாடிக்கு பாசிட்டிவ் தான், விளம்பரம் தாங்கிறீங்களா? பெரிய விளம்பரம். அதிமுக தொண்டை இன்னும் என்ன நினைப்பான்? கட்சியை உறுதிப்படுத்தணும். இப்போ எடப்பாடி ஒரு பெரிய வரலாறு தப்பு பண்ணிட்டார். விக்கிரவாண்டி தேர்தலில் எடப்பாடி தேர்தல் நின்று இருக்கணும். தேர்தல் நின்னா பிஜேபி பிடிச்சி உள்ளே போடுவான். உள்ளே போட்டால் அத்தனை கோபம் பிஜேபி மேலே போகும், எடப்பாடிக்கு பாசிட்டிவாக வரும். அதை எடப்பாடி செய்ய தவறி விட்டார். வரலாற்று தவறு. எடப்பாடி பின்னோக்கி நகர ஆரம்பித்து விட்டார். எப்பவுமே யுத்தத்தில் தான் நியாயம் பிறக்கும், வெற்றி பிறக்கும். கலவரத்தில் தான் நியாயம் பிறக்கும். மக்கள் போராடினா தான் நீதி கிடைக்கும். நீங்கள் பல ஆயிரம் கோடிகளை வைத்துக்கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. விக்கிரவாண்டி தேர்தலில் எடப்பாடி நின்று இருக்கணும். நின்னா
பிஜேபி அழுத்தம் கொடுப்பான், பிஜேபியோட மோதி இருக்கணும். மோதுனா இன்னும் தொண்டை பூரா எங்கே வந்திருப்பான், உறுதியாக இருப்பான். அந்த உறுதித்தன்மையை எடப்பாடி கெடுத்து, ஏன்னா பண மூட்டைகள் தான் அரசியல், கொள்கையே தெரியாது எடப்பாடிக்கு, கொள்கையே தெரியாது. மொத்தம் எது அரசியல்? பண மூட்டைகளின் மத்தியில், பண மூட்டைகளுக்கு மத்தியில் அரசியல் பண்ணனுடைய நிலைமை இப்படித்தான். கொள்கையில் அடிப்படையில் அரசியல் பண்ணனுடைய நிலைமை, மரணம் அடைந்தாலும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான். தந்தை பெரியார் எந்த காலத்திலையும் சமரசமே செய்து கொள்ளவில்லை, அதான் அவர் பெரியார். எடப்பாடி சிறியார். விக்கிரவாண்டி தேர்தலில் அண்ணாமலைக்கு பயந்து சிறியாராக போயிட்டார். அதனால எடப்பாடியை வரலாறு மன்னிக்காது, ஜெயலலிதா ஆவி மன்னிக்காது. மோடியா லேடியா சொல்லிச்சா தம்மா, ஏன் பிடிச்சி உள்ளே போடுறது? எத்தனை முறை பரப்புனாக்க நாங்கள் தந்தமா பார்த்தது. மோடி ஒரு முறை பில் கிளின், அதாவது ஜோ பிடனோட அமெரிக்க ஜனாதிபதியோட விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கார். விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போது ஒரு பத்திரிகை எழுதுனான், மோடியா லேடியா. அந்த மோடி எங்கே இருக்காரு? அமெரிக்க ஜனாதிபதியோட விருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த லேடி பரப்புனாக்க களி சாப்பிட்டுட்டு இருக்கு. களி சாப்பிட்டா என்ன, விருந்து சாப்பிட்டா என்ன? அதிமுக யாராலும் அசைக்க முடியல, யாராலும் இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியல. என்ன காரணம்? உறுதிமிக்க தொண்டர்கள். 23% இவ்வளோ சிக்கலையே வாங்கி காமிச்சாரா இல்லையா? திமுகவில் அவ்வளோ கூட்டணி, தனிக்குறவர் கூட்டணி வரைக்கும் இருக்குது. பாசி ஊசி விற்கிற வரைக்கும் அத்தனை கூட்டணி அங்கே தான் இருக்குது. ஆனால் எடப்பாடியில் ஒரு கூட்டணி இல்லை. யார்? 6% இருக்கிற தேமுதி விஜயகாந்த். அதை வச்சு என்னுடைய வாக்கு எங்கேயும் போலியா, 23% காமிச்சாரா? இதுதான் ரெட்டைலையினுடைய சக்தி. இப்போ சசிகலாவாகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிஏவாகட்டும், அண்ணாமலை 4 பேர் கூட்டணி அமைச்சு தேர்தல்னாலும் சரி, எடப்பாடியும் ஒன்றும் பண்ண முடியாது, எடப்பாடியை அசைக்க கூட முடியாது. அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எடப்பாடி விக்கிரவாண்டியில் நின்று எதிர்த்து இருந்தால் ஜெயிலுக்கு போயிருப்பார், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னா இன்னும் அசுர பலத்தோடு வந்திருப்பார். தவற விட்டுட்டார். வரலாற்று தவறு, வரலாற்றில் மாபெரும் தவறை எடப்பாடி பண்ணிட்டார். ஏன்னா கொள்கைகளே தெரியாத கூட்டம் இது. தொண்ட கொள்கையோடு இருக்கான், தலைவர்கள் பண மூட்டைகளோடு இருக்கான். இந்த பண மூட்டைக்கு பயம் வரத்தான் செய்யும், தொண்டனுக்கு பயம் வராது. அவன் எம்ஜிஆர் தொண்டன், ஜெயலலிதா தொண்டன். அவனுக்கு சிறை என்பது ஒரு மாஞ்சோலை, பூஞ்சோலை, குயில்கள் கூவிடும் பூஞ்சோலை. ஆனால் அதிமுகவினுடைய இந்த ஹெல்த் விஜயபாஸ்கர் பல ஆயிரம் கோடி அடித்து வச்சுருக்கார், 1 லட்சம் கோடி வச்சுருக்கிற வேலுமணி, தங்கமணி, வீரமணி, இப்படி பல கொள்ளை அடித்து வச்சுருக்கான். இவர்களுடைய கொள்ளை கூட்ட தலைவன் தான் எடப்பாடி பழனிசாமி. அதனால் இவர்களுக்கு பயம் வரத்தான் செய்யும். அண்ணாமலை பார்த்தா பயம் வரத்தான் செய்யும், அமித்ஷா பார்த்தா பயம் வரத்தான் செய்யும், மோடியை பார்த்தா பயம் வரத்தான் செய்யும். இவர்களுடைய ஆயுள் காலமே, அரசியல் ஆயுள் காலமே 1 வருஷம்தான். ஆர்எஸ்எஸ் 1925 ஆரம்பிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் 2025 ஆட்சிக்கு வருகிற பொழுது ஒரு சிட்பவன் பார்ப்பன, மகாராஷ்டிராவை சேர்ந்த சிட்பவன் பார்ப்பான் தான் நீங்கள் பிரதமராக இருக்கணும். மோடியுடைய அரசியல் ஆயுள் காலம் அவசரமாக இப்போ வேலை நடக்குது. அண்ணாமலை, அமித்ஷா, PL சந்தோஷ், நட்டா, மோடி எல்லாம் 25 வருகிற பொழுது நிதின் கட்கரி தான் பிரதமர், இல்லைன்னா பட்னாவிஸ் தான் பிரதமர், யோகி ஆதித்யநாத் தான் பிரதமர். இந்த செட்டப்பு அப்படியே முடிய போகுது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் தலைமையை மாற்றுவதற்கு மோடி முயற்சி பண்ணுறாரு தன்னுடைய ஆளை போட்டு. அதனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பெரிய யுத்தம் போயிட்டே இருக்கு. இந்த யுத்தம் முடிவடைகிற நாள் 1 வருஷம். அது வரைக்கும் எடப்பாடி தாக்கு பிடிச்சிருந்தாருன்னா எடப்பாடி தான் ஒரு பெரிய சகாப்தத்தை உண்டு பண்ணியிருப்பார். வரலாற்று தவறை செய்து விட்டார். அதனால் அதனுடைய பலனை எடப்பாடி தான் அனுபவிக்க வேண்டும். ஓகே ஐயா, வருகிற காலங்கள் அதற்கு பதில் சொல்லும் நம்புகிறேன். எடப்பாடி விக்கிரவாண்டி தேர்தலில் நிற்காது மிகப்பெரிய தவறு என்பதையும், சசிகலாவுடைய ரீஎன்ட்ரி அதிமுகவில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் என்பதையும் நிறைய பதில்கள் மூலம் விளக்கம் அளிச்சிங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.